Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு வந்து கோல்ட் அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். ஸோ இது நம்ம நேற்று ட்ராப் பண்ண விஷயம். ஸோ நான் இதில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் நீங்கள் கட்டாயம் வந்து 1680க்கு கீழே தான் நமக்கு செல் ஆப்ஷன் இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் இதில் வந்து சி ஆப்ஷனில் பி ஆப்ஷனில் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் கட்டாயம் கிடச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பி ஆப்ஷனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இல்லை இப்போது சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து அப்சைட்டில் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் சொன்னோம் லாங் பை வந்து எடுக்கிறதா இருந்தால் 1710க்கு மேலே மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ரன்னிங்கில் இருந்தால் நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை ஃபோக்கஸ் பண்ணலான்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீக் இல்லாட்டி இந்த 2 days வந்து மார்க்கெட் வந்து 1710க்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அப்சைட் போகிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஓவராலாக பார்க்க போனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 50% கிளியர் ஆகிருக்கு. ஒரு டவுன் சைட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 50% ஓகே. ஸோ 50% ஓகேனால மார்க்கெட் திரும்பவும் எகெயின் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல் அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்குருவோம். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மந்த் சார்ட் போய்க்கிறோம். ஸோ மந்த் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், மந்த் சார்ட் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ப்ரீவியஸாக இருக்கிற மந்த்தை விட மார்க்கெட் வந்து பை சைடில் தான் இருக்குது, அப் சைட்டில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன். 1660 நம்ம கட்டாயம் தேவைப்படும். ஃப்யூச்சரில் மார்க்கெட் திரும்ப வரக்குள்ளே கட்டாயம் இந்த பாயிண்ட் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக இருந்த கேண்டல்ஸ்டிக் ஹை 1710. ஸோ 1710 அதே மாதிரி இந்த மந்த்துக்குரிய ஹை. ஸோ இந்த மந்த்துக்குரிய ஹை வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு மார்க்கெட்டில். என்னை பொறுத்தவரையில் 1730 எடுத்துக்கிறேங்க அப்ராக்ஸாக. ஸோ 30 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து அந்த இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட் இதில் இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ஜூனில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் கட்டாயம் வந்து 1746 வரும். 46 பிறகு 1764 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 64க்கு முன்னுக்கு நமக்கு 1755 வந்து ஒரு நல்ல ஜூன் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த வீக்லி சார்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட்டில் வந்து இது தான் நம்மளோட மெயின் அப்டேட்ஸ். இந்த இடத்துல வந்த மார்க்கெட் இப்போ இந்த சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் டவுன் சைட், திரும்ப இதிலேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் திரும்ப வந்துட்டு இதிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம், இல்லாட்டி திரும்பவும் டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி டவுன் சைட் வருதுன்னா இந்த இடத்துல வருதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னுக்கு நமக்கு தேவையான இந்த ப்ரீவியஸாக இருந்த டேட்டோட ஹை, இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு 1700. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் 1700 எடுத்துக்கிறங்க. ஸோ 700. ஸோ வேணால் இதில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டுக்குவோம். நமக்கு எப்போ அந்த டேட் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து நமக்கு வந்து 3rd. இதில் வந்து மண்டே மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்த ஹை. ஸோ அந்த ஹை வந்து கட்டாயம் நம்மளுக்கு தேவை. ஏன்னா 1700 இதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அப்சைட் போயிருக்கு. ஸோ அது அப்டேட் நான் இதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளோட இது ப்ரீவியஸாக இருந்த வீக்லி ஹை. ஸோ வீக்லி ஹை வந்து நம்மளுக்கு 1710 1712. ஸோ 1712. ஸோ வீக்லி ஹை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த்லி ஹை. ஸோ மந்த்லி ஹைலேருந்து தான் நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சதுலேருந்து தான் மார்க்கெட் வந்து போகுது. ஸோ மந்த்லி லாஸ்ட் மந்த் ஸோ டே சார்ட் போய்க்கிறோம். ஸோ டே சார்ட்டில் பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் எகெயின் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன்
ஸோ 4 ஹவர் போய்க்கிறோம். 4 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து பை சைட் போன மார்க்கெட் இப்போ ஒரு 4 ஹவர் கேண்டில் வந்து 2 கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ க்ளோஸ் வச்சுருக்கிறத பார்த்தா நம்ம இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப டவுன் வரக்குள்ள இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரை இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட் டைம் அப்டேட்ஸில் பார்த்துக்குவோம். ஸோ ஷார்ட் டைம் அப்டேட்ஸில் வந்து எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த க்ராஸாக அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரெண்ட் லைன் வருது, கண்டினியூ ஆகுது. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நமக்கு செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகும் எகெயின். ஸோ செல் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 1700 கீழே தான் செல். ஸோ 700 கீழே நமக்கு செல் ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். 700க்கு பிறகு நீங்கள் 700 வந்தாலும் 1880. ஸோ 80யும் நம்மளுக்கு ஒரு மெயின் ஜோன். அந்த ஜோனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ பிலோ கட்டாயம் இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்தால் மட்டும்தான் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து மார்னிங் மார்க்கெட். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் நான் எதிர்பார்க்குறது வந்து இந்த 1710 நம்ம பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த டைம் எடுக்கக்குள்ள கட்டாயம் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம மார்க்கெட் கண்டினியூ பண்ணிங்கன்னா 1750 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து லாங் டைம் அப்டேட். ஸோ இதில் ஷார்ட் டைம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இதில் வந்து பை ஆப்ஷன் எடுங்க. பை ஆப்ஷன் எடுத்துகிட்டு இந்த ஜோனில் 1726 இல்லாட்டி 1725 இல்லாட்டி 30 வந்து 29 வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க 50%. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிறோம். இது நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ், இது தேவையான பாயிண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஜூன் இந்த 1710 முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 1700. ஸோ இப்போ உள்ள கீ ஜோன் வந்து 1700 தான். ஏன்னா நம்ம ஃபிபனாஷி பார்த்துக்குறோம். இதிலேருந்து பார்க்குறேன் லோலேருந்து ஹை பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக வருது 1695. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து 1700 எடுத்துக்கிறோங்க. A ஆப்ஷன், B ஆப்ஷன், ஸோ இன்னொரு C ஆப்ஷனும் இருக்குது. இது லாங் பை. ஸோ இப்படி நடக்கலாம். அது அந்த டைமில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரை இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணி இதையும் பார்த்துக்கோங்க. 1730க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால்
ஒரு 40-45 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குறோம். $40 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா. ஸோ இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னில் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் பாருங்கள் டவுன் வந்துட்டு அதிலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் அந்த இடத்துல டவுன் சைட் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக பார்க்க போனால் 1740. ஸோ 1740 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.